வெல்கம் டு சித்ராஜலட்சுமி வீட்டில் மதியம் என்ன சாப்பாடு பார்த்தலாம். சிம்பிளான சாப்பாடு தான், ஆனால் டேஸ்ட் அருமையாக அள்ளுங்க. பார்த்தலாம் வாங்க அனைவரும் சாப்பிட. சுட சுட சாதம், மிளகு ரசம், அது கூட தொட்டுக்கிறதுக்கு முட்டை பொடி மாஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வறுவல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஷார்ட்ஸ்லேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஷார்ட்ஸ்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரொம்ப பா ரசம் இருக்கு, சொர்க்கங்க, செம்ம. அப்படியே நல்லா முட்டை பொடி மாஸ் செம்ம. பூசணிக்காய், வாழைக்காய் பா சொர்க்கம். சிம்பிளாக இருந்தாலும் எல்லாமே ஹெல்த்துக்கு தேவையானதான் சமைச்சிருக்கு. ரசம் சளி இருமலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. செம்ம பா. சொர்க்கம். எல்லாமே நல்லா இருக்கு. அரிசினா கொஞ்சம் குறைவா இல்லாமல் போச்சு சாப்பாடு. சொர்க்கம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி அடிக்க வேண்டியதுதான். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த ரசம், முட்டை பொடி மாசம், வாழைக்காய், பூசணிக்காய், அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொர்க்கம். செம்ம பா. நம்ம ஊரில் ஒரு ரசத்தை வச்சு துவையல் அரைச்சாலே போதுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. கடையிலலாம் என்னங்க சாப்பாடு, சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு பார்சல் வாங்கி சாப்பிட்ற உடம்புக்கு கெடுதிருங்க. எல்லாத்தையும் சொல்லலைங்க, எப்பயுமே கடையில் சாப்பிட வேணாம்னு சொல்லலை. வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப முடியலைன்னா அடிக்கடி வாங்கி சாப்பிடாதீங்கன்னு தான் சொன்னேன். சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க பா. எல்லாத்தையும் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவேன். லைன் ஓடிக்கிட்டு இருக்கு. சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். சித்ராஜலட்சுமி சப்போர்ட் பண்ணுங்க. நான் கடந்து வந்த பாதை ப்ளீஸ் சப்போர்ட்.